ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே நம்ம எல்லாரும் ஒருமித்து கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளி இருக்கிறார். தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்கிற அருமையான பாடல். கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் விசேஷ வண்ணமாய் நம் மத்தியிலே மகத்துவமான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோமே, நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். கைகளை தட்டி சொல்லுவோமே, என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஒரு முறை கூட நாங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம், என் இயேசுவை துதித்திடுவே. செய்து சொல்லுவோமே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அப்படியே சொல்லுமா, கடலாம் துன்பத்தை தவித்த வேளையிலே படகாய் வந்துடுவார், இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே நமக்கு ஒளி தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். கடலாம் துன்பத்தை தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தை தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், இருதனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார், இருதனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நாங்கள் பாடி மகிழ்ந்திடுவோம், என் இயேசுவை துதித்திடுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே, மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டினவர்களாய். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும்
இந்த நேரத்திலே ஒரு மருத்துவரை போல ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்க இருக்கிறார். மயங்கி விழுகிற பசிதனிலும் மன்னாவை தந்து நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். சத்தமா சொல்லி பாருங்க. சேர்ந்து சொல்லுவோமா? என் இயேசுவை துதித்திடுவே இந்த ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என்னுடைய ஜீவிய காலம் முழுவதுமாய் நாங்கள் நேசிக்கும் தேவன் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். தூற்றுகிற மாந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஆமை நம்மை தேற்றிட வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கால்கள் தளர்ந்து போகிறது என்று சொல்லும் பொழுது ஆமை ஊன்றுகோலாய் நம்மை காத்திட வருகிறவர். மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. சொல்ல முடியும். இந்த காலை ஆராதனை பொழுதிலே நான் பாடி மகிழுவேன் இயேசுவே என்று சொல்லி இந்த ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. இந்த ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். நாளை என்றும் மாறாதவர். ஒரு முறை கூட அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அப்படியே சொல்லுங்க. அவர் நம்மோடு துணையாய் ஜீவிக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டியதே இல்லை. அவர்தான் நமக்கு காவல், அவர்தான் நமக்கு பாதுகாவல். நான் உடல் அவர் உயிரே என்று சொல்லி அறிக்கையிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. தேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. ஒரு முறை சேர்ந்து சொல்லுவோம். தேசர் நம்மோடு
ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவ எக்காலம் வானில் முழங்கும் பொழுது தேவாதி தேவனை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை கை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜனத்தை கூட்டி சேர்த்து ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதை குறித்த ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு கூட சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே. Hallelujah. வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க திவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க திவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. தேவதூர பாடல் தொனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூர பாடல் தொனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்ததாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்ததாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கரங்களை தட்டி நம் சந்தோஷத்தோடு கூட
கர்த்தரின் விளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் விளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலங்கள் யாவையும் அவரை அழிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். பலங்கள் யாவையும் அவரை அழிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்குமிகும் கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். சொல்லுங்க. கள்ளர்கள் பரவி அங்குமிகும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரை வாரும் வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரை வாரும் வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கட்டிமை நேரத்தில் மாறிடுவோம், விட்டிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இமை பொழுது நாம் மறுரூபமாவோம். அவருடைய சத்தம் கேட்கும். ஆண்டவர் தம்மோடு கூட சேர்த்து நித்திய காலமாய் யுக யுகமாய் அவரோடு கூட வாழ நம்மை சேர்த்து கொள்வார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையில் கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாய் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் என்கிற ஒரு பாடல். தாழ்மையா இருந்த நம்மை ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் வல்லமையான பெரும் செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணினவர்களாய் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை நம்மீது இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாய் நாம் மறைத்து வைக்கவோ மறைந்திருக்கவோ எதுவும் இயலாது. அவர் நம்மீது கண்ணோக்கமாயிருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகி கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை பாடி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தும். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டுவோம் உற்சாகத்தோட. அந்த இசைக்கு ஏற்றார் போல உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம்,
ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. நீ சொல்லி பாருங்க ஆண்டவரே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. மறுபடியும் உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். பாடுவோமே. எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு கூட. மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வலியோரை அகற்றினீர். தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர். தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாகினீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பசித்தோரை நன்மைகளா திருப்தியாகினீர். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி சொல்லுங்க ஒரு முறை கூட. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. 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 கண்மலையின் வெடிப்பில் வைத்து நம்முடைய கரத்தால் மூடுகிறவர் அவரை என்ன சொல்லி பாட முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் பெரியதா இருக்கிறபடினால ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆண்டவரே, கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. நீ எழுந்து நிற்பமா இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு மகிமை தரும்படியாக உமக்கு மகிமை செலுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட அல்லேலூயா. எல்லா சின்ன பிள்ளைங்களை கண்களை மூடி ஏசப்பா உங்களுக்கு மகிமை செலுத்துறப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்துவோம். தாழ்மையில் நம் மீது நினைவு கூர்ந்த ஆண்டவர், தயவாய் நம் மீது ஆமீன் அன்பு கூர்ந்த ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். நல்ல சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் பெரியது அப்பா. ஆமீன். அநாதியா என்றென்றும் ஆண்டவரே ஜீவிக்கிறவர், அநாதி சிநேகத்தால் எங்களை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கன மகிமைக்கு பாத்திரரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே, மகிமையா எங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய பரிசுத்த திருநாமம் எத்தனை மேலானது, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவரே, பரிசுத்தமுள்ளவரே. ஆமென் ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே கிருபையாய் தந்தீரே. ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ, வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாகி. அவர் திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர், ஒவ்வொருவரை திருப்திப்படுத்துகிறவர். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜனத்தை அவர் திருப்திப்படுத்துகிறவர். ஈமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். மறுபடியும் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட இருதயம் மகிழ்ந்தவர்களாய் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதனை நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரும் கலக்கங்களும் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவமானங்களும் நிந்தைகளும் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய அன்பின் கரங்கள் நம்மை கண்மலையில் மேய் வடிப்பில் வைத்து ஆமே நம்மை கரத்தால் மூடி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் சேதங்கள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதவாறு, உலகத்தின் காரியங்கள் ஒன்று நம்மை ஆமை சேதப்படுத்தி விட கூடாது என்பதற்காக கண்மலையின் வெடிப்பில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. ஆமே. ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கமுள்ள கண்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பாச கண்கள் நம் மீது அவை பதிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். சேர்ந்து சொல்லுவோமா? கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவே இதய வேதனை. மகிழ்ச்சியோடு கூட என்ன சொல்லி பாடுவே இதய வேதனை. எல்லாருமாய் உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே.
சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. கண்மலையின் வெடிப்பில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். ஹalleluya. கண்மலையின் வெடிப்பில் வைத்து பாதுகாக்கிறவர். கண்மலையை நீர் தடாகமாய் மாற்றுகிறவர். கண்மலையில் இருந்து நீரூற்றுகளை வருவித்து தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிறவர். ஆமென். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. அவர் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரே ராஜரிகம் பண்ணுகிறவர். அவருடைய கரங்கள் குறுகி போகல. ஆமென். வல்லமையுள்ளவருடைய புயங்கள் ஆமென் சோர்ந்து போகல. தம்முடைய ஜனத்திற்கு எப்பொழுதும் ஆதரவாய் இருக்கிறவர். தம்முடைய ஜனத்திற்கு எப்பொழுதும் ஆமென் ஆதரவாய் இருக்கிறவர். அவர் உதவி செய்கிறவர். தம்முடைய ஜனத்திற்கு பக்க பலமாய் இருக்கிறவர். தம்மை நேசிக்கிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள் வாழ்வார்கள். ஹalleluya. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவருடைய வல்லமை குறைந்து போகல. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவே இல்லை. ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. அப்படி கர்த்தரை உயர்த்துங்கமா, மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவருடைய கரங்கள் குறுகி போகல. அவருடைய கரங்கள் குறுகி போகல. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகல. விடுவிக்க கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகல. ஆமென். ஆமென். அவர் இன்னும் தம்முடைய ஜனத்தை தூக்கி நிறுத்துகிறவர். ஹalleluya. அவருடைய கரங்கள் தூக்கி நிலை நிறுத்தும். ஆமென். எத்தனை வருடங்களாய் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனை அவருடைய கரங்கள் தூக்கி நிறுத்தும். ஹalleluya. செத்த சரீரத்தையும் அவருடைய கரங்கள் தொட்டு விடுவிக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் மகிமை நிறைந்தவர். நீர் ஒருவரே மகிமையுள்ளவர். நீர் ஒருவரே வானாதி வானங்கள் கொள்ளாதவர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம் ஐயா. நீர் ஒருவரே பெரியவர். ஹalleluya. உரபல சந்தலரபா. நீர் உயர்ந்தவர். அந்த உயர்ந்த ஆமென் ராஜாதி ராஜாவர் ஆமென் உயர்வானவரை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். நம்முடைய நாவாலே அவருக்கு துதிகளை செலுத்துவோம். நம்முடைய உதடுகள் அவரை கனம் பண்ணி கொண்டிருக்கட்டும். ஹalleluya. 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 எல்லா மகிமைக்கும் பாத்திரரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஹalleluya. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவா. எங்கே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் உயர்த்தி மகிழுகிற இடத்துல அவருடைய பரிசுத்த பிரசன்னம் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. செய்து சொல்லுவோம். உந்தன் நாமம் உயர்த்துகிற இடத்துல அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதி. நீங்க சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. துதிக்கிறோ உம்மை துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ உம்மை நாங்கள் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக நீங்க சொல்லிக் கொண்டே துதிக்கிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும்
கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருக்குள் பலனடைகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம், ஆமென் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே ஒரு முறை கூட பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. சொல்லுங்க இந்த காலை ஆராதனை வேளையில கர்த்தாவே எழுந்தருளு, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். நல்ல சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவே எழுந்தருளு. அல்லேலூயா. அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் வீழ்வார்கள். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. தேவரீர் எழுந்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் எழுந்தருளுகிற வேளையிலே சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள் வரும். அவர் எழுந்தருளும் பொழுது கட்டுகள் விலகும். அவர் எழுந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உணர்வடைகிறார்கள். ஆமென். நமக்குள் இருக்கிற மன கிளேசங்கள் மாறுகிறது, குழப்பங்கள் மாறுகிறது. தேவரீர் எழுந்தருளும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகிறது. சொல்லுங்க வாயை திறந்து. எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருவினுடைய சேனைகள் சிதறி விழுகிறதையா, சத்துருவினுடைய சேனைகள் ஆமே சிதறி ஓடுகிறது. அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமென் எத்தனை ஆயிரங்களாய் இருந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எத்தனை பிரச்சனைகளாய் இருந்தாலும், எத்தனை மன மாறுகளாய் இருந்தாலும், எத்தனை மன போராட்டங்களாய் இருந்தாலும், எத்தனை பெரிய பயங்களாய் இருந்தாலும், நீர் எங்களுக்குள் எங்கள் மத்தியில் எழுந்தருளும் பொழுது அவைகள் சிதறுண்டு ஓடுகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ரிபா லகர துட ரபல ஷகதடலபா. ஆமென் ஆமென். தேவ மனிதர்கள் சிறைச்சாலையில் கட்டுகளின் மத்தியிலே கர்த்தரை உயர்த்தி மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எழுந்தருளினா எல்லாருடைய கட்டுகளும் அகன்றது, எல்லாருடைய காவலும் விலகினது, எல்லாருடைய ஆமென் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறவர். கர்த்தர் எழுந்தரும் பொழுது அவருடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. உத்தநாமம் உயர்த்தும் இடத்தில் ஆங்கே வாசம் செய்வீர். உணர்ந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஷல்கரதடரபனமா. நீங்க அப்படி கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது ஆமே உங்க சிந்தனையில் இருக்கிற எல்லா குழப்பங்களை கர்த்தர் மாற்றுவா. ஆமே எல்லா ஆமே தேவையில்லாத எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவா. ஆமே சத்துரு சிதறடிக்கப்படுகிறா. ஆமே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த இடம் முழுவதும் ஒரு துதியின் சத்தத்தால எழும்பட்டும். ஆமே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆமே ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவா. எல்லா சோர்வுகளும் ஒருமன கேடுகளும் விலகும். எல்லா
பலகீனங்கள் மாறும். கர்த்தருடைய கரம் வெளிப்படும். கர்த்தருடைய கரம் வெளிப்படணும். இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதை தேவ ஜனங்களாகிய நாம் உணரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவத, கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டி தம்முடைய ஜனத்தை தொடணும். இன்னைக்கு ஹல்லேலூயா. மல்பா ரகதர ஷிபா ரதனமா, அநேகருடைய நாவுகளை கர்த்தர் தொடணும். இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலையை கர்த்தர் இன்னைக்கு தொடணும். அநேகருடைய மனநிலைமையை கர்த்தர் இன்னைக்கு தொடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபாலா ஷகத, அப்படி கர்த்தரை துதிங்க. அநேக நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் இன்னைக்கு ஆமென் தேற்றுவதை நீங்க உணரணும். உடைக்கப்பட்டிருக்கிற இருதயத்தை கர்த்தர் ஆமென் மகிமை மறுபடி உருவாக்குவதை, பலப்படுத்துவதை உணரணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலதர ஷகதட ரகதன். அமைதியா இருக்காதுங்க, அமைதியா இருக்காதுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் உயர்ந்தது. அவர் தம்முடைய ஜனத்தை வெறுமனே ஒருபோதும் அனுப்புவதில்லை. அவர் தம்முடைய ஜனத்தை வெறுமையாய் அனுப்புவதில்லை. அவர் அறிவா ஆமென் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்பதை திருப்திப்படுத்தி அனுப்புகிறவரை தேடி வந்திருக்கிறோம். கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை திருப்திப்படுத்துகிறவர், எல்லா விதங்களிலும் எங்களை திருப்திப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நீர் எங்களை வெறுமனே அனுப்ப மாட்டீர். நீர் எங்களை வெறுமையாய் விடுவதில்லை. ஓ ரிபல ஷகதடரல கல்பரதுடர பதனமா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அடைப்பட்ட ஊற்று கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த சமாதானம் ஒரு நதியை போல நம் மீது புரண்டு வரும். ஆமென். நம் மீது, நம்முடைய மத்தியில சமாதானத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றுவார். ஆமே. சந்தோஷத்தால நிரப்புவார். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, அவருடைய சமாதானம் ஒரு நதியை போல நம்முடைய உள்ளங்களிலே பாய்ந்து விடும். ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தருடைய ஜனங்கள் அதை அனுபவிக்க முடியும். தேவ பிள்ளைகள் அதை அனுபவிக்க முடியும். அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, உயர்த்த 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 அந்த மகிமையான அனுபவங்களை நாம் அனுபவிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். Hallelujah, hallelujah. Shagarala dadarala karadudarala rashagadarala raba. தாழ்மையில் ஆடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுங்கம்மா, வேடிக்கை பார்க்காது. கண்களை மூடி அப்ப எல்லாரும் ஒரு மனமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு தெய்வீக விடுதலை அனுபவிக்க முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு நேராய் மாறிக்கொண்டிருக்கும். ஆமென், ஆமென். உலக கவலைகளை மறந்து அவரை நோக்கி பார்க்க அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். வாய உதடுகளை ஆண்டவருக்காய் அவருடைய நாமத்தை உயர்த்துவதிலேயே
கவனத்தை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை துதிக்க 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 துதிக்க. ஆமென் ஆமென். எண்ணங்களிலே ஒரு மாற்றங்கள். ஹalleluya ஹalleluya. நமக்குள்ளே ஒரு மாறுதல்கள், நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது, நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகிறது. கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, மனதார் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குகிறார். நம்முடைய செவிகளை திறந்தருளுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஆமென். நமக்குள்ளே மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. thank you jesus, thank you jesus, thank you jesus. அவருடைய மகிமையின் மேகம் ஆமென் நமக்குள்ளே ஆமென் வெளிப்படுவதை உணரலாம். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஆமென் ஹalleluya. ஷகதட ரகலதரபா ரிபல துடர ஷகதரலபா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டுங்கப்பா. ரிபல கபரது டர கந்தலபா. ஆமென். ஏதோ வந்தோம் சென்றோம் என்று அல்ல, ஏதோ வந்தோம் இந்த நாட்களையும் மணி நேரங்களை கழித்தோம் என்று அல்ல. ஆமென். ருபல ஷகதரபா. இந்த இடத்துல கர்த்தரைகளை அழைத்து வந்ததற்கான ஒரு முகாந்தரம் உண்டாகட்டும். கர்த்தர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தீரே. ஆமென். உம்முடைய ஆமென் திருச்சித்தத்தை வெளிப்படுத்துங்க. உம்முடைய ஆமென் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ரிபாபா கபர லகப ருபத ரிகதலபா. ஆமென் ஆமென். இன்னும் உடைய கிருபையில நாங்க பலப்படட்டும். ஆமென். இதுவரை காத்த கிருபை இன்னும் எங்களுக்கு பெருகணும். ஓ பிபாபா ஷிதார குது ரகதல மௌதியந்தரபா. ஆமென். இந்நாள் வரையிலும் காத்த கிருபை இன்னும் எங்களுக்கு வேணும், இன்னும் எங்களோடு கூட வரணும். லீ பேசு கோரோ. இதுவரை வழி நடத்தின கர்த்தர் இன்னும் எங்களை வழி நடத்தணும். இதுவரை எங்களுக்கு ஆலோசனை சொன்னவர் இன்னும் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவா இருக்கணும். இதுவரை போதித்து நடத்தினவர் இனியும் எங்களை போதித்து நடத்தணும். இதுவரை எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னவர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படணும்ப்பா. ஓ ரிபா இதுவரை போதுமானவராய் இருந்தவர் இனியும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே போதுமானவராய் வெளிப்பட வேண்டும். ரிபா பாபா ஷகதடரலபா ரிபா துட ரம சந்தலர கபரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க அருமையான தகப்பனே தாயே, உங்கள் வாய்கள் விரிவாய் திறக்கட்டும் ஆண்டவருக்காக. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஓ பாபா பதர ஷக பாபா தரபா. அநேக ஆயிரங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கலையா? அநேக ஆயிரங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அவர்கள் விரும்பியும் அனுபவிக்க முடியல. அநேகருடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவே இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய பாதப்படியில் அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆயிரங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே ஐயா. ஆமென். எங்கள் மீது நீ நேசத்தை வெளிப்படுத்தினீரே. எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே. உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தீரே. ஓ ரிபலத ரஷகதடலரபா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவருடைய நேசம் நம்மீது, அவருடைய நேசம் நம்மீது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாவல் நம்மீது. நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறாரே. சொல்லுங்க ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னையும் என்னுடைய குடும்பத்தை எங்கள் எல்லை எங்கிலும் உம்முடைய பாதுகாவல் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. ரிபதல ஷகதடரலரபா. ஹalleluya. ருபதல ஷகதரலரதரதரபா கல்பரதுடரபதன சந்தரலபா. Hallelujah. Ah, 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 ah.
துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்களில் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்களில் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளோடு கூட நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அவளோடு நம்மை அழைக்கிறவர். யார் யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஒரு சேதமும் இன்றி நம்மை காத்து கொள்ளுகிறவர் அந்த பரிசுத்த தெய்வம் இந்த காலை வேளையில நம்ம எல்லோரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவரை அழைப்பை பெற்று வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய சனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அவருடைய நன்மைகள் அனைத்தும் அவருடைய ஜனத்திற்கே உரியது, அவருடைய பிள்ளைகளுக்கே உரியது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரே போதுமானவர், அவரே போதுமானவர். அவரே நம் சொந்தமாக இருக்கிறதுனால ஆமென், நம்முடைய உள்ளம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நல்ல தகப்பனே, தர்மியான காலை பொழுதில கூட நாங்கள் ஒருமித்துமுடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பாடல்கள் மூலம் ஆராதனை மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.